நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லுங்க. என்ன பகவான சாப்பிட போறீங்களா? இல்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னா பகவான நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அத எனக்கு சொல்லவே வேண்டாம். அம்மா தரிசனம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப நம்ம கிளம்பலாமா? இது பார், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ராமகிருஷ்ணன் கிடைச்சே ஆகணும். சரிங்க ஆச்சாரியரே. கொஞ்சம் இரு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நல்ல செய்தியோட வரணும். சரிங்க ஆச்சாரிய. போ. நாங்க போயிட்டு வரோம். வணக்கம் குருதேவா. உங்க பூஜை எவ்வளவு பவித்திரமா இருக்கோ அதே அளவு பகவானும் புனிதமா இருக்காரு. எங்க மனசு குளிர்ந்து போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் என் வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தரிசனம் பண்ண வந்தோம். நீங்க பூஜை பண்ற இடத்துல பகவானே கூட இருக்காருல்ல. நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. ஆமா சுவாமி, அதோட இவங்களுக்கெல்லாம் பகவான் ஆசீர்வாதமும் பண்ணிருக்காரு. சரி சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கிற அந்த கடவுள் யாரா இருக்கும்? நானும் பாத்திர வேண்டிதான். ஒருவேளை ராமகிருஷ்ணனா? ஓ, இந்த வருணமாலா இருக்காளே, அவளுக்கு எல்லா இடத்துலயும் பகவான் தெரிவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடும்பத்துல இருக்கிறவங்க இங்க வந்த உடனே அவன் இங்கதான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா என் வீட்டுல ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வரும்? அவனால என் மூளை குழம்பி போயிடுச்சு. என் மூளையை தெளிவாக்கணும்னா சௌதாமணி வீட்டுக்கு போயே ஆகணும். ஆஹா, சௌதாமணி தேவி, உன் தத்துவங்கிட்ட வந்துகிட்டே இருக்க. உன் வாசலை தேடி வரேன், என் அன்பை உனக்கு தரேன். உன் காலடி தேடி வரேன், என் பாசத்தை பகிர்ந்து தரேன். இதோ வந்துட்டேன். இடுப்பு வலிடா, கண்டிப்பா வைத்தியரை போய் பார்க்கணும். என்ன வலி? குருதேவாக்கு வணக்கம். இன்னைக்குதான் எங்களுக்கு அமாவாசை. ஒருவேளை அமாவாசை ஒரு நாள் தள்ளி வந்திருந்தா ராமகிருஷ்ணனை தேடுற ஜோலியில எங்க ஜோலி முடிஞ்சு போயிருக்கோம். டே முட்டாளுங்களா, இதுக்கே சோர்ந்து போயிட்டீங்களே. இது வரைக்கும் அவனை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. எனக்கு இப்போ என்ன சந்தேகமா இருக்குன்னா, அவன் அவனோட குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா போயிருப்பானோன்னு தோணுது. போக மாட்டேங்கிற வருண்மாலா, என்ன இது? இன்னைக்கு பகவானுக்கு இதான் நைவேத்தியமா? பாதி லட்டா? இல்ல சுவாமி, அவர் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா இந்த பாதி லட்டு என்னது இது? சுவாமி, பகவான் எல்லாத்தையும் திருப்தியா சாப்பிட்டுட்டாரு. பிரசாதமா இந்த பாதி லட்டு தான் விட்டு வச்சிருக்காரு. அடியே வருணமாலா, சுவாமி நீ ஏன் இப்படி இருக்க? பகவான் எதையும் சாப்பிட மாட்டாரு. ஆனா சுவாமி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பகவான் இருக்காரு, அவரு மனுஷ ரூபத்துல இருக்காரு. அவரு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுவாரு. மனுஷனா? ஆமா. யோசிக்கிறாரு குருஜி. நாங்க தரிசனம் பண்ண வந்தோம். நீங்க பூஜை பண்ற இடத்துல பகவானே கூட இருக்காருல்ல. அட கடவுளே,
குருதேவா இங்க யாரு இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா. ஓ. ஏய் அத குடுறா. இது என்ன குருஜி? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கு? மரியாதைக்குரிய குருதேவருக்கு என்ன உங்களோட வீட்ல இவ்வளவு நாள் தங்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்ன விஜயநகரம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களோட வீட்ல தான் இருந்தேன். இதத்தான் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையறதுன்னு சொல்றேன். சரியா போச்சு. குருதேவா, அந்த துஷ்டராம உங்களை மறுபடியும் முட்டாளாக்கிட்டான். அதே மாதிரி குருஜி, இந்த விஷயத்தை வேற யாருக்கும் தெரிய விட்டுடாதீங்க. தெரிய விட்டீங்க, உங்க மானம் மரியாதை எல்லாமே மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடும். அதுவும் சகதி மண்ல குருஜி. பண்டித ராமகிருஷ்ணா, குருதேவா, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு நாள் உங்க வீட்ல தங்கி இருக்கான், ஆனா உங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. ஆ, ஆ, நாசமா போச்சு. இந்த ராமகிருஷ்ணன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறா. மகாராஜாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் நிச்சயமா என்ன மன்னிக்க மாட்டாரு, மரண தண்டனை தான் கொடுப்பாரு. அப்புறம் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு என்ன சரிச்சிடுவாரு. அழுகைய முதல்ல நிறுத்து. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பண்டிதன் ராமகிருஷ்ண வாயையே திறக்க மாட்டான். அவனால எதுவும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? சொர்க்கத்துக்கு போகலன்னா, இங்கேயே ஒளிஞ்சிருந்தன்னா, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவானா? இல்ல, அவனால சொல்ல முடியாது. ஆனா நீ குருதேவா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ அவனும் நம்ம திட்டத்துல ஒரு அங்கமா மாறியே ஆகணும். நம்ம கூட சேர்ந்துதான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனதா சொன்னான்ல, அவனுக்கு வேற வழியே இல்ல. நம்ம கூட கை கோத்துதான் ஆகணும். மகாராஜா, இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா நான் தான் இந்த சவாலை ஜெயிச்சேன்னு? இன்னையோட முழுசா 1 மாசம் ஆக போகுது. ஆனா இன்னும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை உங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த விளையாட்டு இன்னும் முடிவடையில மகாராணி சின்னாதேவி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்றான்னு பாப்போம். இந்த சம்பவத்தை பத்தி என்ன பதில் சொல்ல போறான்னு பொறுத்திருந்து பாப்போம். சூழ்நிலைகள் மாறுறதுக்கு அதிக நேரம் எடுக்காது மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த முறையும் நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. உங்க நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மகாராணி சின்னாதேவி. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க மந்திரியாரே, இன்னைக்கு தர்பார்ல எதை பத்தி நாம பேச போறோம்? ஆஹா, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிக்கிறாரு. இவர மாதிரி நடிக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மகாராஜா, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துல இருந்து திரும்பி வர நாள். ஆமா மந்திரியாரே, இந்த அரசபைக்கு அழைப்பு விடுத்ததே நான் தாங்கிறத மறந்தே போயிட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனை நாம வரவேற்கணும்ல. ஏன்னா நாம ஏதாவது ஒரு விஷயத்தை விவாதிக்க போறோம்னா அதுக்கு ராஜ தர்பாரை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன்? ஆச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்? அதை நீங்க தான் சொல்லணும் ஆச்சாரியாரே. நான் எப்படி சொல்ல முடியும்? ஆச்சாரியாரே, உங்களோட நெருங்கிய நண்பர் ஆத்மா சுவாமி இருக்கார்ல, இவர் தானே அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புனாரு. இப்ப அங்க இருந்து இவர் தானே திரும்ப கொண்டு வரணும். அவரு கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்கேயும் போகலையே. அதாவது அவன் சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கான்.
நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆச்சாரியாரே, இந்த சொர்க்கத்துக்கு போற யோசனைய நீங்க தானே எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா அதுக்கான வழிய ஆத்மசாமி தான் காட்டினாரு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு தர்பாருக்கு வரலன்னா என்ன ஆகும்? இது பாருங்க, நீங்க என்ன பயமுறுத்தாதீங்க, சொல்லிட்டேன். அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல. ஒருவேளை அவர் வரலன்னா அவர் என்னைக்கு அந்த மரணப்படுக்கையில படுத்தாரோ அன்னைக்கே அவர் இறந்ததா நாம கருதணும். அப்புறம் அதுக்கான முழு பொறுப்பை மங்களி சத்தையா, ஆத்மசாமி, அப்புறம் நீங்களும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் வரலன்னா, நான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் வருவான்னு சொல்றேன்ல. எப்ப வருவார் ஆச்சாரியரே? எப்போ வருவான்னா, சீக்கிரமே வந்துருவான். அவன் அந்த சொர்க்கத்திலிருந்து வரணும் இல்லையா, கொஞ்சம் தாமதமாகும். மச்சிலிப்பட்டினத்திலிருந்து விஜயநகரத்துக்கு வரத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா அவன் சொர்க்கத்திலிருந்து வரான். அதனால நாம காத்திருந்துதான் ஆகணும் மகாராஜா. குருதேவர் சொல்றது சரிதான். நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்காக காத்திருந்துதான் ஆகணும். எங்க போய் தொலைஞ்சான் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன்? குருதேவா, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பண்டிதர் ராமா வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது. வரமாட்டானா? திரும்பி வரலன்னா எப்படி? எங்க தான் போவான்? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாரு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் திரும்ப வந்தா கூட உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு வேளை வரலனா அவனை கொலை செஞ்சு குற்றத்துக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ராமகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லு குருதேவா, எனக்கு என்னமோ நீங்க இப்பவே நாக்கு நீட்டிக்கிட்டு தூக்குல தொங்குற மாதிரி தெரியுது. எப்படி? டேய், நெல்றா. குருதேவா, கொஞ்சம் வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேனே. நீ போனா வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் போக கூடாது. என்னானாலும் சரி, சேர்ந்தே அனுபவிக்கலாம். எங்கேயும் போகாத. மந்திரியாரே, மந்திரியாரே, பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ஊர்ல தான் இருக்கான்னா ஏன் தர்பாருக்கு இன்னும் வந்து சேரல? ஒன்னும் புரியல மகாராஜா. என்ன பண்றது? என்ன கேட்காதீங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க. மகாராஜா, நீங்க இதே விஷயத்த கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. மந்திரியாரே, நீங்களே சொல்லுங்க, இந்த விஷயத்துல நாம என்ன முடிவெடுக்கலாம்? குருதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னும் சொர்க்கத்துல இருந்து திரும்ப வரல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, மங்களி சத்தையாவையும் ஆத்மசாமியையும் சிறைச்சாலையில போடலான் இருக்கேன். அப்புறம் உங்களை என்ன 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 பண்ணுவீங்க மந்திரியாரே? அது மகாராஜாவோட விருப்பம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் கண்டிப்பா வந்துருவான். அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் நிச்சயம் வந்துருவான்.
உங்க முகத்துல தெரியுற இந்த உணர்ச்சி எனக்கு பிடிபடலையே ஆச்சாரியாரே. உங்களுக்கு என்ன பார்த்து சந்தோஷமா இல்ல கோவமா? நீ நீ எங்க இருந்த பண்டித ராமகிருஷ்ணா? ஸ்வர்க்கத்துல இருந்த குருதேவா. நீங்க தானே என்ன அனுப்பி வச்சீங்க. அங்க எல்லா திசையிலையும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தெரிஞ்சது. நிம்மதி, சுகம், அமைதி, சாந்தி. ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்களோட நடனத்தை பார்த்து பூரிச்சு போயிட்டேன். இதெல்லாம் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைக்கும், புண்ணிய காரியங்கள் செஞ்சவங்களுக்கும் கிடைக்கும். ஆமா. வா பண்டிதனே ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. சொல்லு, சொர்க்கலோகத்துல எங்க அப்பா எப்படி இருக்காரு? மகாராஜா, நான் சொர்க்கத்துல உங்க தந்தையார சந்திச்சேன். அவரு ரொம்ப நல்லா இருந்தாரு. அவருடைய புத்திரன், அதாவது நீங்க ராஜ்யத்தை நடத்துற விதத்தை பார்த்து அவர் உண்மையிலேயே ரொம்ப பொறிச்சு போயிருக்காரு. அவர் உங்களை ஆசீர்வதிச்சதோட நம்ம விஜயநகரத்து பெருமக்களுக்கு அவருடைய தீபாவளி வாழ்த்தையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அற்புதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா என்னுடைய தந்தை உன்கிட்ட எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்காரு. எல்லாருக்குமே சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்புறம் சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னுடைய தந்தை சொர்க்கலோகத்துல சந்தோஷமா இருக்காருல்ல? அவருக்கு எந்தவித வருத்தமோ மன உளைச்சலோ இல்ல பிரச்சனையோ இல்லையே? ஆமா மகாராஜா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா? சொர்க்கலோகத்துல எங்க அப்பாவுக்கு என்ன விதமான பிரச்சனைன்னு உடனடியா சொல்லு. மகாராஜா, ஒண்ணு இல்ல, அவருக்கு 2 பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை என் முகத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நீளமா வளர்ந்த என்னோட முடி, தாடி, என்னுடைய மீசை. ஏன்னா சொர்க்கத்துல சவரம் பண்றவங்க இல்ல. ஸ்வர்க்கத்துல உங்க தந்தையாருடைய தாடி அங்கிருந்து பூமியை தொடுற அளவுக்கு நீண்டு வளர்ந்திருக்குன்னா பாருங்க. அப்புறம் அவருடைய தலைமுடி அது அப்படியே ஆலமர வேர் மாதிரி பூமிக்குள்ளேயே இறங்கிடும் போல இருக்கு. உங்க தந்தையார் என்ன ஸ்வர்க்கத்துக்கு அழைப்பு கொடுத்ததே இதுக்காகத்தான். ஏன் மூலமா உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்து விட்டிருக்காரு அரசே. அது என்ன தகவல்? இது தகவல் மட்டும் இல்ல மகாராஜா, இது ஒரு கட்டளையும் கூட. இந்த விஜயநகர பேரரசுடைய அதிகாரப்பூர்வமான முடித்திருத்தம் செய்பவர் மங்களி சத்தையாவை உடனடியா சொர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. பல வருஷங்களா நீண்டு வளர்ந்திருக்கிற அவருடைய தலைமுடி, தாடி, மீசை எல்லாம் சரி செய்யறதுக்கு இவருடைய உதவி அவருக்கு தேவை. ஆனா பண்டிதர், சொர்க்கத்துல கூட யாருக்காவது தாடி மீச வளருமா? அது எப்படி வளராம இருக்கும்? இப்ப என்ன பாருங்க, எனக்கு வளர்ந்திருக்குல்ல. நானும் சொர்க்கத்துக்கு போய் தான் வந்திருக்கேன், பாத்தீங்கல்ல? சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, 2வது பிரச்சனை என்னன்னு சொல்லு. மகாராஜா, உங்க தந்தையாருடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவரு ஸ்வர்கலோகத்தை தவிர மத்த லோகங்கள்லயும் சஞ்சாரம் செய்ய ஆசைப்படுறாரு. அதாவது வைகுண்ட லோகம், கைலாசம், பிரம்மலோகம். ஆனா இந்த விஷயத்துல நாம எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும்? அவருதான் ஸ்வர்கலோகத்துல இருக்காரு. அட இல்ல மகாராஜா, நீங்க அவருக்கு இந்த உதவி செய்ய முடியாது. என்ன சொல்ற? இவரால பண்ண முடியும். இவரால மட்டும்தான் பண்ண முடியும். ஆத்ம சுவாமியாலயா? ஆனா இவரால எப்படி உதவி செய்ய முடியும்? வேற எப்படி? என்ன ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புன மாதிரிதான். மகாராஜா, உங்க தந்தையாருக்கு ஒரு அனுபவம் மிக்க மாந்திரிகர் தான் இப்ப தேவைப்படுறாரு. இவர மாதிரி திறமை வாய்ந்த ஒருத்தரால தான் அவரை மத்த லோகங்களுக்கு கூட்டிட்டு போக முடியும். என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஆளுதான் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. இவராலதான் யாரையும் எங்க வேணாலும் அனுப்ப முடியுமே. சரிதானுங்க? ஆனா மகாராஜா, ஒருத்தர் ஒரு லோகத்தை விட்டு இன்னொரு லோகத்துக்கு சஞ்சரிக்கிறது சாத்தியமே இல்ல. முடியாத காரியம் மகாராஜா. ஏன் முடியாது? நீங்க தானே என்ன சொர்க்க லோகத்துக்கு அனுப்பி வச்சீங்க. என்ன, நீங்க தானே வழி அனுப்புனீங்க. மகாராஜா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாமே போய். என்னையும் மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் மரண படுக்கையில படுக்க விரும்பல. எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு மகாராஜா. நான் இனிமேல் பொய்யான கனவெல்லாம் கண்டேன்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. மகாராஜா, இது எல்லாமே பேராசையில நடந்தது. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. ஆனா நீங்க தானே பண்டிதன் ராமகிருஷ்ணனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சீங்க. மகாராஜா, இல்ல இல்ல, அவரை நான் எங்கேயுமே அனுப்பல மகாராஜா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை எங்கேயுமே அனுப்பல. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. குருதேவா, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சுன்னு எனக்கு தோணுது. உங்களால தப்பிக்கவே முடியாது. பண்டிதனை ராமகிருஷ்ணா, இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஆமா மகாராஜா, இவங்க சொல்றது உண்மைதான். நான் ஸ்வர்க லோகத்துக்கு போகவே இல்லை. நான் இங்கேயே விஜயநகரத்திலேயே தான் இருந்தேன்.
அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட இல்ல, இந்த மந்திரவாதி கிட்ட கேளுங்க. இப்போ இவரு அரசவையில உங்க முன்னாடியே இவரால யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறமும் எதுக்காக மரண படுக்கையில என்ன படுக்க வைக்கணும்னு சதி திட்டம் தீட்டினாரு. மகாராஜா, இது நிச்சயமா ராமகிருஷ்ணனுக்கு எதிராக நடந்த சதி திட்டம் தான். சொல்லுங்க, இந்த சதி யாரோடது? குருஜி சொல்றத கேளுங்க. நீங்களே போய் குற்றத்தை ஒத்துக்குங்க. அதனால உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா ஆயுள் தண்டனையை குறைச்சு கொடுப்பாங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இது யாரோட சதி? மகாராஜா, அது வந்து குருதேவா, எனக்கு நல்லா தெரியும் இந்த சதி யாரோடதுன்னு தெரியும். போச்சா? இந்த மொத்த நாடகத்தையும் நடத்தினதே நான் தான். இந்த மாந்திரீகன் ராமகிருஷ்ணனை சொர்க்கலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலைன்னு எனக்கு தெரியும். குருதேவர் பாவம் அப்பாவி. என்னுடைய காலம் சென்ற தந்தையை பத்தின தகவலை கேட்டதும் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. இந்த மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சுட்டாரு. ஆமா மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். அதெல்லாம் எனக்கு தெரியும் குருதேவா. இந்த நாடகம் ஆரம்பிச்ச உடனேயே இதை என்னால முடிச்சு வச்சிருக்க முடியும். ஆனா நான் அப்படி செய்யல. அதுக்கு காரணம் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றான்னு நான் பார்க்க விரும்புறேன். எனக்கே தெரியாம போச்சு. மகாராஜாவும் இந்த நாடகத்துல ஒரு கதாபாத்திரமா? பிரமாதம் மகாராஜா. குருதேவா, கடந்த 6 மாத காலங்கள்ல நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கீங்க. அதனால தப்பிச்சிட்டீங்க. இல்லனா இந்நேரம் கக்காக்கா. மாந்திரீகன் ஆத்மசுவாமி, நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது ஒரு ஏமாத்து வேலை, ஒரு நாடகம்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை மீறி நானும் உங்க நாடகத்துல பங்கேற்றுக்கிட்டேன். அந்த காரணத்தினால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், மறுபடியும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சீங்க, உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். மகாராஜா, மறுபடியும் இந்த மாதிரி தப்ப நிச்சயமா செய்ய மாட்டோம் மகாராஜா. எங்களை மன்னிச்சிருங்க. நானும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் மகாராஜா. எனக்கு இப்ப சாக விருப்பம் இல்ல, வாழ ஆசைப்படுற மகாராஜா. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. மங்களி சத்தையா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கவனமா இருங்க. இனிமே உங்களுடைய கனவுகள் உங்களுக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அந்த கனவுகளை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க மகாராஜா, கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றதை நான் ஆமோதிக்கிறேன். கனவுகள் வெறும் கனவுகள் மட்டும்தான். அது மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஜா, உங்களுக்கு இந்த சதி திட்டத்தை பத்தி முதல்லயே தெரிஞ்சிருக்கா? ஆமாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நான் உங்க கூட கொஞ்சம் பேச விரும்புறேன் மகாராஜா. நீ என்னுடைய விசேஷ அறைக்கு வரலாம். தர்பார்ல இந்த விஷயத்தை பத்தி விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகாராஜா, நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் மரண படுக்கையில என்ன படுக்க விட்டுட்டீங்களே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் உன்னை சோதிச்சு பார்க்கணும்னு விரும்புறேன். சோதனையா? நீங்க என்ன சோதிக்கிறதுக்காகவா இதையெல்லாம் செஞ்சீங்க? ஈஸ்வரா, எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா? இரு பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் எல்லாத்தையும் தெளிவா புரிய வைக்கிறேன். மகாராணி சின்னாதேவிக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து நீ தப்பிச்சு மீண்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் அந்த விஷயத்துல கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டேன். அதனாலதான் உன்னை சோதிச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். அவ்வளவுதான். இது விஷயமா எனக்கும் மகாராணி சின்னாதேவிக்கும் இடையில ஒரு சவால் இருந்துச்சு. சவாலா? ஒரு சின்ன சவாலுக்காக நீங்க 2 பேரும் போட்டி போட்டு என்ன சொர்க்கத்துக்கே அனுப்பலாம்னு நினைச்சிட்டீங்க? ஒருவேளை நான் உண்மையிலே சொர்க்கத்துக்கு போயிருந்தேனா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேனே. புகையை கிளப்பி விட்டோம், சுரங்கத்தை உண்டாக்கணும், எல்லாத்தையும் உன்னோட பாதுகாப்புக்காக தானே செஞ்சோம்.
மந்திரியாரே, அப்போ இது எல்லாமே மகாராஜா ஏற்பாடா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அது உண்மைதான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராணி சின்னாதேவி இந்த சவால்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா நான் தோல்வி அடைஞ்சதுல ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆமா, நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அரசே. நல்ல வேளை சவால்ல தோத்துட்டீங்க, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு ஆவியால போய் சேர்த்திருப்ப. மகாராஜா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் பாக்கி இருக்கு. நீங்க இந்த சவாலுக்கு பணயமா எதை வச்சீங்க? பணயமாவா? பணயமா எதையுமே வைக்கலையே. என்ன அரசே, பணயம் வைக்காம எப்படி? அப்படின்னா பிரயோஜனமே இல்லாத ஒரு சவாலுக்காக நீங்க 2 பேரும் என்ன சொர்க்கம் வரைக்கும் அனுப்ப திட்டம் போட்டுட்டீங்களே. நல்லா இருங்க அரசே, சந்தோஷமா இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருங்க. பாராட்டுறாங்க. ஐயோ போதும். அப்படியே நெருப்பு எடுத்து கொஞ்சம் வச்சிருக்க. ஆமா, நீ என்ன விட்டுட்டு என்னோட குடுமிக்கு எதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்க? சுவாமி, ஒரு பண்டிதரோட அறிவு அவரோட குடுமியில இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உங்க குடுமிக்குள்ள இருக்கிற அறிவை நான் ரொம்ப பக்தியா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரதா தேவி கூட இந்நேரம் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடுமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா குருஜி, பாத்தீங்களா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் ரொம்ப புத்திசாலி, சொர்க்கத்துக்கு போற சதியில இருந்து தப்பிச்சிட்டாரு. வாய முடுங்கடா முட்டாளுங்களா. உங்க 2 பேராலையும் பண்டிதர் ராமகிருஷ்ணனை அமாவாசைக்குள்ள பிடிக்க முடியல. நீங்க அவனை பிடிச்சிருந்தா அவனோட குடுமையை பிடிச்சு விஜயநகரத்தோட எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பேன். போதும் போதும், என்னத்தை தூவி தொலைச்ச? நீ தூவுறதெல்லாம் என்னோட வாய்க்குள்ள போயிடுச்சு. உங்க மண்டை முழுன்னு இருக்கிறதுனால எல்லாம் வழுக்கி வாய்க்குள்ள போயிடுது. நிக்காது, நிச்சயம் அழுக்கிறோம். சரியா சொன்னேன். இப்ப நீங்களே பாத்தீங்களா சுவாமி, எதுவுமே உங்க மண்டை மேல நிக்கவே மாட்டேங்குது. நறுக்குன்னு ஒரு ஆணி எடுத்து அடிங்க. என்னது? அடே மடையா, இதெல்லாம் குருதேவருக்கு ரொம்ப வலிக்கும். நான் ஒண்ணு பண்றேன். குருதேவர் தலையில 2 செங்கல்ல எடுத்து தேயிற வரைக்கும் தேய்க்கிற. கொஞ்சம் சொரசொரப்பெல்லாம் இருக்கும் இல்ல, அப்புறம் எது வச்சாலும் ஆஹா, அருமையான யோசனை. கொஞ்சம் பக்கத்துல வா. என்ன கொடுக்க போறீங்க குருஜி? டேய், ஏன்டா எல்லாரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்க? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு சுவாமி. அத வச்சுட்டு இந்த கயிறை வச்சு கட்டுங்க. இருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏய், என்ன பண்ணி தொலைச்சிருக்க? ஆமா, உன் பூஜை முடிஞ்சதா இல்லையா? இல்ல சுவாமி, இன்னும் நெருப்பு பத்த வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆமா. என்னோட குடுமையை பத்த வைக்க போறியா? இல்ல சுவாமி, கற்பூரம் ஏத்தி உங்களுக்கு ஆரத்தி காட்டணும்ல. ஆகா குருமாதா, கொஞ்சம் நீங்க கிட்ட வாங்க. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பூஜை பண்றது குருக்கு இல்ல, குருவோட குடுமிக்கு தான். எதையாவது பண்ணுங்க குருமாதா. போதும் 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 போதும், விட்டுரு. ஏய், என்ன பண்ற நீ? என் தலைய பழக்கூட மாதிரி ஆக்கி வச்சிருக்க. முதல்ல இத இங்க இருந்து எடு. இல்ல சுவாமி, நீங்க சூரிய உதயம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும். என்ன? ஆமா. ஆனா நான் தர்பாருக்கு இதோட எப்படி போறது? ஐயோ சுவாமி, இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெரிய அபச்சாரம் ஆயிடும். அப்புறம் 1 வருஷம் வரைக்கும் பரிகாரத்துக்கு இப்படியே இருக்கணும். 1 வருஷமா? ஆமா சுவாமி. இத பாருமா, நான் இந்த கோலத்துல தர்பாருக்கு போனேன்னு வெயி, எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. அப்படியா? குருஜி, தலைப்பாகை கட்டிக்கிட்டு போங்க. அப்படி போனா இந்த பழங்களை யாராலையும் பார்க்க முடியாது. சரியான யோசனை சுவாமி. சுவாமி, நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? இப்ப நான் போலாமா? ரொம்ப நன்றி. அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது ஐயா. என்னையே வழி மறிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? கண்ணை கடன் கொடுத்துட்டான் போல. மன்னிச்சிருங்க குருதேவா, தலைப்பாகையால உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. நாட்டு பாதுகாப்பு மேல கவனம் செலுத்து, என் தலைப்பாகையை கவனிக்காத. வணக்கம் தாத்தாச்சாரியரே. என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீங்க தலைப்பாகையோட வந்திருக்கீங்க? தலைப்பாகையா? வெளியே வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா,
ஆனாலும் இப்போ அரசவைக்குள்ள சூரிய ஒளி ஊடுருவலையே. இது என்னோட தலை, என்னோட தலைப்பாக. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் உனக்கு புரிய வைக்கவும் வேண்டாம், நீ புரிஞ்சுக்கவும் வேண்டாம், சரியா? சரிங்க சரிங்க, கொந்தளிக்காது. கேள்வி கேட்கறான். அட ஆச்சாரியாரே, நீங்க என்ன புதுசா தலைப்பாகையை கட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு குளிர்ற மாதிரி இருக்கா? மறுபடியும் தலைப்பாகையா? மந்திரியாரே, ஒருத்தருக்கு குளிர்ச்சுன்னா அவங்க நெருப்பு முன்னாடி உக்காந்துப்பாங்க, நல்லா கதகதப்பா இருக்கிற ஆடைகளை போட்டுப்பாங்க. இந்த மாதிரி தலைப்பாகையோட சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே, தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க. வணக்கம் ஆச்சாரியரே. என்ன நீங்க வழக்கத்துக்கு மாற தலைப்பாக கட்டி இருக்கீங்க? மறுபடியும் கேள்வியா? காவல் அதிகாரி, இன்னொரு வார்த்தை என் தலைப்பாகையை பத்தி பேசுனா நான் என்னோட மந்திர சக்தியால உன்னை பஸ்பமாக்கிடுவேன், ஜாக்கிரதை. இல்ல 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 இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த தலைப்பாகையால என் உசிரே போகுது. யார பார்த்தாலும் இத பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே எவனாவது வந்து என்னோட தலைப்பாகையை பத்தின கேள்வியை கேட்கட்டுமே, அவனை தூக்கி போட்டு மிதிச்சிரு. சாம்ராட்டுகளின் சாம்ராட், ராஜாக்களின் ராஜா, மகாபலி, பாகுபலி, மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர், 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 மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர். மகாமந்திரியாரே, சொல்லுங்க, இன்னைக்கு இந்த ராஜ தர்பார்ல எதை பத்தி பேச போறோம்? மகாராஜா, இன்னைக்கு தர்பாருக்கு ஒரு விசித்திரமான புகார் வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் சொல்லணும். உலகத்தோட மூல முடுக்குல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம ராஜ தர்பாருக்கு தான் வந்து சேரும். பின்ன தெரியும்ல, ராஜ தர்பார்ல ராமா இருக்கான்ல. வாய மூடிக்கிட்டு வாய மூடு. சரி சொல்லுங்க மந்திரியாரே. என்ன சொல்லணும் மகாராஜா? அதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ விசித்திரமான பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அத பத்தி சொல்லுங்க. 2 ரெட்டையர்கள் மகாராஜா. ஒருத்தன் பேர் ரமேஷம், ஒருத்தன் பேர் சுரேஷம். மகாராஜா, பாக்குறதுக்கு 2 பேர் அச்சசல் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க அப்பா தன்னோட உயிரை விடுறதுக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டாரு. நிலங்கள் எல்லாம் ரமேஷம் கிடைச்சது. அப்புறம் தங்க நாணயங்களோட குவியல் சுரேஷம்க்கு கிடைச்சது. சரி, இதுல பிரச்சனை என்ன மந்திரியாரே? பிரச்சனை என்னன்னா மகாராஜா, 2 பேருமே தங்க நாணயங்கள் மேல இருக்கிற ஆசையால தான் தான் சுரேஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை சொந்தமாக்கிக்க பாக்குறாங்க. அவங்க குடும்பத்தார சந்திச்சு சூழ்நிலையை தெளிவுபடுத்துங்க. இதுல பிரச்சனை என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு மகாராஜா. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாலையும் இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மந்திரியாரே, அந்த அண்ணன் தம்பி 2 பேரையும் ராஜ தர்பாருக்கு உடனடியா வர சொல்லுங்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, இவன் ரமேஷம், அப்புறம் இவன் இல்ல மகாராஜா, இவன் ரமேஷம், இவன் சுரேஷம். இல்ல, அவன் சுரேஷம், அப்புறம் இவன். மன்னிச்சிருங்க மகாராஜா, ரமேஷம் யாரு சுரேஷம் யாருன்னு என்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. மகாராஜா, நான் தான் சுரேஷம். இல்ல மகாராஜா, நான் தான் சுரேஷம். மகாராஜா, எங்க அப்பா விவசாயம் பண்றதுக்காக இவனுக்கு நிலத்தை கொடுத்தாரு. அப்புறம் தங்க காசு எனக்கு கொடுத்தாரு. நான் தான் சுரேஷம். இவன் பொய் சொல்ற மகாராஜா. இவனுக்கு தங்கம் மேல பேராசை பிடிச்சிருக்கு. நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம் மகாராஜா. இல்ல மகாராஜா, நான் தான் சுரேஷம். மகாராஜா, நான் தான் சுரேஷம். இல்ல, நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். நான் தான் சுரேஷம். இல்ல, நான் தான் சுரேஷம். நான் தான். மகாராஜா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குப்பா. என்ன பண்றதுனே புரியல. பண்டிதனே, குருதேவா. மகாராஜா,
அவனோட கண்களும் இவனோட கண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ம். அவனோட மூக்கும் இவனோட மூக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆச்சாரியாரே. ஆ? இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இல்ல இருக்காங்க. மகாராஜா, ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2 பேருமே பார்க்க அச்சசலா இருக்காங்க. ஒரு வித்தியாசமும் தெரியல. இவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க 2 பேர்ல யாரு ரமேஷ் யாரு சுரேஷ்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. என்ன தீர்வு குருதேவா? மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சுரேஷம் சொல்லுங்க குருதேவா. ரெண்டு பேரும் திரும்பினா எப்படி? ஒருத்தரை தானே கூப்பிட்டேன். சுரேஷம் யாரு? நான் தான் சுரேஷம் ஆச்சாரியாரே. நீங்க புத்திசாலிங்க தான். மகாராஜா, இவங்க ஒன்னாதான் திரும்புவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இது பெரிய பிரச்சனை மகாராஜா. குருதேவா, பிரச்சனை பெருசுன்னு எல்லாருக்குமே தான் தெரிஞ்சு போச்சே. அதுக்கு தானே தீர்வை கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு. என்ன தீர்வுன்னு சொல்லுங்க மகாராஜா. என்கிட்ட ஒரு மகத்தான நாணயம் இருக்கு. இந்த நாணயத்தை நான் மேல தூக்கி போடுறேன். இவங்க 2 பேரும் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கட்டும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் சுரேஷம். இது நியாயமே இல்ல மகாராஜா. ஏன் நியாயம் இல்ல? ஆச்சாரியாரே, இது நாணயம் போடுறதுக்கான நேரம் இல்ல. ஏன்? குருதேவா, மந்திரியார் சொல்றது சரிதான். இது நியாயமே இல்ல. நீங்க உங்க இருக்கையில போய் உட்காருங்க. சரிங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த சந்தர்ப்பத்துல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மகாராஜா, இதுக்கு கொளுத்தி விட வேண்டியிருக்கும். எங்க கொளுத்தி விடணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா? மகாராஜா, இந்த இடத்துல தான். என்ன? இங்கேயா? இந்த அரசு தர்பார்ல நெருப்ப கொளுத்தி விடுறதா? இந்த பிரச்சனைக்கு இது எப்படி தீர்வாகும் மகாராஜா? கவலைப்படாதீங்க குருதேவா. இந்த நெருப்பு தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வையே கொடுக்க போகுது. யாரு சுரேஷம் யாரு ரமேஷம்னு தெரிய போகுது. அது எப்படி பண்டிதனே ராமகிருஷ்ணா? தெளிவா சொல்லு. ரொம்ப சுலபம் மகாராஜா. தாய் சீதா தேவி அக்னி பிரவேசம் செஞ்சு தான் கற்ப நிரூபிச்சதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க மகாராஜா. இந்த அரசவையிலேயே ஒரு அக்னி குண்டத்தை நாம உருவாக்கிடலாம். சரி மகாராஜா. ரெண்டு பேரும் அக்னி பிரவேசத்துக்கு தயாராயிருங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இந்த நெருப்புல கைய நீட்ட வேண்டியிருக்கும். யாரு சுரேஷம்ங்கிறத நாம வழிபடுற அக்னி தேவனே நமக்கு இப்ப தெளிவா காட்ட போறாரு. ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், யாரு சுரேஷமோ அவனுடைய கை கண்டிப்பா நெருப்புல எரியாது. நீ சொல்றது சாத்தியமே இல்ல பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜா, இது அநியாயம். இது நியாயம்தான் மகாராஜா, என்ன நம்புங்க. யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்களுக்கு எதுவும் நடக்காது. நாம ஒண்ணு இதை புதுமையா செய்யலையே. தாய் சீதா தேவி இது உண்மைதாங்கிறத அவங்களே நிரூபிச்சிருக்காங்க. நீ சொல்றது உண்மைதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீங்களும் தைரியமா இருங்க. ஏன்னா அக்னி தேவர் உண்மையை சொல்றவங்களுக்கு என்னைக்குமே தீங்கு இழைக்க மாட்டாரு. சரி, இப்போ உங்க கைய இந்த அக்னி குண்டத்து மேல வைங்க.
பாத்தீங்களா மகாராஜா, இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. இவன் போய் சொல்றான். நான் தான் சுரேஷம், நான் தான் சுரேஷம். இதுவும் போய் தான் மகாராஜா. நான் தான் போய் சொன்னேன். ஏன்னா நியாயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண. ஆனா எப்படி, ஏன், எதுக்கு? இவன் என்னோட பேச்ச நம்பிட்டான் ஆச்சாரியாரே. நான் சொன்னதை எல்லாம் உண்மைன்னு நம்பி இருக்கான். உண்மையை சொல்றதால இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பி இருக்கான். அதனாலதான் பயமே இல்லாம அக்னி குண்டத்துல கைய வச்சிருக்கான். உண்மையை சொல்றதால இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு என்ன நம்பி இருக்கான். அப்படி பார்த்தா உண்மையிலேயே இவன் தான் சுரேஷ மகாராஜா. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரமேஷம், இப்பவும் நேரம் இருக்கு. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. இல்லன்னா என்னுடைய வீரர்கள் கல்லுல இருந்து கூட உண்மையை கறந்துருவாங்க. அவங்க அடிக்கிற அடியில நீ ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படு. உடனே உண்மையை ஒத்துக்கோ. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. நான் பேராசப்பட்டு தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன். இவன் தான் சுரேஷம். ஆனா மகாராஜா, எனக்கு அநியாயம் நடந்திருக்கு. என் அப்பா எனக்கு அநியாயம் பண்ணிருக்காரு மகாராஜா. என்ன அநியாயம்? தெளிவா சொல்லு. நான் பெரியவன், இவன் என்னை விட சின்னவன். ஆனா எங்க அப்பா இவனுக்கு மட்டும் தங்க நாணயங்களும் எனக்கு விவசாயம் பண்ணிக்க நிலங்களும் கொடுத்தாரு. இது அநியாயம் தானே மகாராஜா? எந்த ஒரு அப்பாவும் தம் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு. உண்மையிலேயே அவர் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை தான் கொடுத்திருக்காரு. சுரேஷமுக்கு தங்கத்தை மட்டும் தான் கொடுத்திருக்காரு. அது லட்சுமி சஞ்சரிக்க கூடியது. அது எப்ப வேணும்னாலும் எங்க வேணாலும் போயிடும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க அப்பா உனக்கு நல்ல நிலத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? நீ வருஷம் அதுல கிடைக்கிற விளைச்சல் மூலமா நீ எவ்வளவு தங்கத்தை வேணும்னாலும் வாங்கி வைக்கலாம். ஓ செல்வம் குறையாது. மகாராஜா, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. என் சகோதரனை தண்டிக்காதீங்க. அவன் பிராயச்சித்தம் பண்ணிப்பான். சுரேஷம், இவன் உனக்கு எதிராக குற்றம் செஞ்சவன். நீயே இவனை மன்னிக்க தயாரா இருக்கும் போது நானும் இவனை மன்னிச்சு விட்டுறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். நீ புத்திசாலி மட்டும் இல்ல, பெரிய வித்வானும் கூட. முள்ள முள்ளால தான் எடுக்கணுங்கிற விஷயத்த நீ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்ட. என்ன குருதேவா? என்ன மகாராஜா? ஆமா மகாராஜா, உண்மை மகாராஜா. நீங்க சொல்றீங்கன்னா அது நிச்சயமா உண்மையா தான் இருக்கணும். ஆனா எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த சந்தேகம் இருந்தது மகாராஜா. ஆமா ஆச்சாரியாரே, அது என்னவோ உண்மைதான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா. இதுக்காக நான் உனக்கு 100 பொற்காசுகளை பரிசா கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனா குருதேவா. சொல்லுங்க மகாராஜா. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க மறந்தே போயிட்டேன். கேளுங்க மகாராஜா. நீங்க எதுக்காக இந்த தலப்பாகையை கட்டிட்டு இருக்கீங்க? மறுபடியும் தலப்பாகையா? உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? அதேதான் மகாராஜா, நானும் ஆச்சாரியார் கிட்ட இந்த கேள்விதான் கேட்டேன். ஆமா மகாராஜா, நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த கேள்வியை நானும் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா ஆச்சாரியார். மகாராஜா, இங்க பாருங்க, இது கழன்றுச்சு. எனக்கு ஆப்பிள், எனக்கு வாழைப்பழம். தள்ளிப்படா. நான் ஆரோக்கியமா இருக்கேன், முழு ஆரோக்கியத்தோட இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. இருந்தாலும் குருதேவா, நீங்க எதுக்காக உங்க தலப்பாகையில இந்த பழங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருந்தீங்க? அது அது வந்து மகாராஜா, அடிக்கடி நம்ம தர்பார் ரொம்ப நேரம் நடக்குது இல்லையா? அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா பசிக்கும். அதுக்காகத்தான் இது. அதுவும் இல்லாம தர்பார் நடந்துகிட்டு இருக்கும்போது எழுந்து வெளியே போக முடியாது இல்லையா? அதனால நான் இந்த மாதிரி கொண்டு வந்துருவேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என் பசியை தீர்த்துப்பேன். குருதேவா, நீங்க பாக்கியசாலி. நன்றி மகாராஜா. நீங்க நம்ம ராஜ தர்பார பத்தியும் இங்க இருக்கிற எல்லார பத்தியும் எவ்வளவு கவலைப்படுறீங்க. ஆமா மகாராஜா, சரியா சொன்னீங்க. நீங்க மகான் ஆச்சாரியாரே, மிகப்பெரிய மகான். ஏய் ராமா, என்னுடைய இடது கண்ணு துடிக்குது. கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இதுவரைக்கும் நான் உன்னோட வாய் தான் நீளம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கண்ணும் பெருசாகி துடிக்க வர ஆரம்பிச்சிருச்சா? பிரமாதம். போ, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.